கைஸ், அது சரியா வெஸ்ட் டெல்லியில் உத்தம் நகரில் இருக்கக்கூடிய ஓம்பிகார் காலனி அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல தான் 36 வயது நேர்ந்த கரண் தேவ் ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட்ல தன்னுடைய 35 வயது நேர்ந்த சுஷ்மிதா என்ற மனைவி கூடயும் 6 வயது மகன் கூடயும் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. இவர் பக்கத்தில் நொய்டாவில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ப்ராடக்ட் அனலிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு வராரு. இந்த கம்பெனியில் நீண்ட நாட்களாக அவர் கண்ணை முழிச்சு இரவு பகல்னு பார்க்காம டே ஷிஃப்ட் ஓட்டிலாம் எக்ஸ்ட்ரா பார்த்து ஒரு அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த லக்ஸரி அபார்ட்மெண்ட்டே வாங்கியிருக்காரு. இதை தவிர இந்த லக்ஸரி அபார்ட்மெண்ட்டை 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் பேங்க்ல பெரிய அளவுக்கு லோன் எடுத்து இந்த வீட்டை வாங்கி மாதந்தோறும் இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு வராரு. அதே சமயம் இவருக்கு இவருடைய அம்மாவையும் தம்பியும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவங்கள விட்டு தனியாக பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ரொம்ப தூரம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய அம்மா தங்கி இருக்கிற வீட்டில் இருந்து ஒரு தெரு தள்ளி தான் இந்த லக்ஸரி அபார்ட்மெண்ட்டே வாங்கி இருந்திருக்காரு. இப்படி லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியான அந்த குடும்ப சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அவர் எதிர்பார்க்காத அந்த மர்மமான ஒரு கொடூரமான ஒரு நாளை அவர் சந்திக்க போறாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி சரியா ஜூலை 12, 2025 அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால அடுத்த நாள் எந்த வேலையும் இல்லை, ரெஸ்ட் தான் எடுக்க போறோம் அப்படின்னு சந்தோஷமா அவர் அன்றைய தினம் இரவு உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சரியா ஒரு 9:30 மணி வாகல தன்னுடைய பெட்ரூமுக்கு தூங்க போயிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் சுஷ்மிதா தன்னுடைய மகனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அவங்கள தூங்க வைக்கிறதுக்காக வேற ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் எப்போதும் போல சுஷ்மிதா வேக வேகமா எழுந்ததுக்கு பிறகு தன்னுடைய மகனுக்கு சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சரி, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால தன்னுடைய கணவர் லேட்டா தான் எழுந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி கண்டுக்காம காலை உணவுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்த அந்த நேரத்துல தான் 9 மணி ஆகியுமே இந்த கரண் எழுந்து வராம இன்னும் ரூம்லயே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனடியா இந்த சுஷ்மிதா அந்த ரூமை போய் திறந்து உள்ள போய் பார்க்கறாங்க. அப்போ கரண் இன்னமும் தூங்கிட்டு இருக்கிறதுனால வேக வேகமா தட்டி கரனை எழுப்புறாங்க. ஆனா கரண் கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லை. ஒருவேளை நல்லா தூங்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைச்ச சுஷ்மிதா மறுபடியுமே தட்டி தட்டி எழுப்பும் போதுதான் கரண் கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே வராததுனால அந்த இடத்திலேயே பதட்டமாகி உடனடியாக தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற கரனுடைய அம்மாவை போய் பார்க்குறாங்க. கரனுடைய அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் அவரை எவ்வளவோ எழுப்பி பார்க்குறேன், எழுந்திருக்கவே மாட்டுறாரு அப்படின்னு மூச்சு இறைக்கபடி இந்த தகவலை அவங்க கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே கரனுடைய அம்மாவும் கரனுடைய தம்பியான குணாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம வேக வேகமா அந்த வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு நடுவில் கரனுடைய தம்பியான குணால் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களுடைய மாமாவான ஹரிஷ் தேவுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு. அவர் உடனடியாக என்ன சொல்றாருன்னா, நான் வெளியில இருக்கிறதுனால என்னுடைய மகனான ராகுல் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் ராகுல் இந்த கரனுடைய தம்பி, அம்மா, மனைவி அப்படின்னு எல்லாருமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த ரூமை பார்க்கும்போது தான் கரண் கிட்ட இருந்து எந்த ஒரு அசையுமே இல்லாம இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அதே மாதிரி படுத்து கிடக்குறாரு. தொடர்ந்து கரனுடைய தம்பியான குணால் காலை தேய்ச்சி விட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி பார்க்குறாரு. ஆனாலுமே அந்த கரண் கிட்ட இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் காணவே இல்லை. எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அவர் படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு அம்மா ஒரு பக்கம் அழுகிறாங்க, இன்னொரு பக்கம் மனைவி அழ ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தம்பிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பித்து பிடிச்சி இருந்த நேரத்தில் தான் வேக வேகமாக பக்கத்தில் இருக்கிற மேகோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட இதையெல்லாம் சொல்லி சீக்கிரமாக எங்களுடைய வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நிலைமையை குணால் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட அந்த டாக்டர், நான் இப்போதைக்கு வரல, நீங்கள் இங்கே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. உடனடியாக என்ன பண்றதுன்னு தெரியாம அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு வேக வேகமா தன்னுடைய அண்ணனை காப்பாற்றுவதற்காக குணால் அந்த ஆம்புலன்ஸ் கூடவே அபார்ட்மெண்ட்டை நோக்கி போறாரு. அதுக்கப்புறம் கரணை அந்த பெட்ல இருந்து தூக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அவங்களுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு மருத்துவர்கள் கிட்ட காட்டும் போது தான் இவர் இறந்து பல மணி நேரம் கிட்ட ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதுமே மொத்த ஃபேமிலியுமே ஆடி போறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சுஷ்மிதா கிட்ட அந்த குடும்பத்தார்கள் கேட்குறாங்க. அப்போ இரவு உணவு எப்போதும் போல சாப்பிட்டாரு. அன்னைக்கு அவர் மொபைலில் சார்ஜ் இல்லாததுனால எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை சுவிட்ச் பாக்ஸில் இருந்து எடுத்து பெட்டு கிட்ட வச்சு மொபைலை சார்ஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சதுனால தான் இவர் எழுந்திருக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு அந்த சுஷ்மிதா எல்லார்கிட்டையுமே சொல்றாங்க. அந்த பெட்ரூம்லையுமே அதே மாதிரி அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் அந்த பெட் மேலேயே இருந்ததுனால ஒருவேளை ஷாக் அடிச்சு தான் இந்த கரண் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த மொத்த குடும்பமும் நம்பிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் ஒரு ஆளுக்கு மட்டும் ஏதோ ஒரு சந்தேகம் பொறிதட்ட ஆரம்பிக்குது. அந்த ஆள் யாரு? அன்னைக்கு கரண் தேவுக்கு அந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சு? உண்மையிலேயே அவர் ஷாக் அடிச்சு தான் இறந்து போனாரா? 2 மாசத்துக்கு முன்னாடி மொத்த டெல்லியுமே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான மிக அரக்கத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
யூடியூப்ல உங்களுக்கு ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் சரியா வரலனா நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் உருவாக்கியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் இமீடியட்டாக அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தப்போ சோதனை பண்ண மருத்துவர் கரணை சோதனை பண்ணி பார்த்துட்டு இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அவர் 2 விஷயங்களை நோட் பண்ணுறாரு. ஒன்று, அவருடைய கையில் ஒரு தீக்காயம் மாதிரி இருந்திருக்கு. இன்னொன்று, அவருடைய செஸ்ட்டு கிட்ட தீக்காயம் மாதிரி இருந்திருக்கு. இதனால் இது ஏதோ ஒரு மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்து விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கரனுடைய தம்பியான குணாலுக்குமே ஏதோ ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் தான் தன்னுடைய அண்ணனை பெட்ரூமில் இருந்து தூக்கிட்டு இந்த ஆம்புலன்ஸ்லயே தூக்கி வச்சிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் கூட அவருடைய உடம்புல காயம் இருக்கிறத பார்த்து இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்க எல்லார்கிட்டயுமே பேசிட்டு இறந்து போன கரனுக்கு வயசு 36 தான் ஆகுதுங்கிறதுனால அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்தார்கள் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா கரனுடைய மாமா ஏற்கனவே அவன் இறந்து போயிட்டான், இதுக்கப்புறம் அவனுடைய உடலை கூறு போட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அதனால போஸ்ட்மார்ட்டமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. உடனடியா பக்கத்துல இருந்த ஹரிஷ் தேவுடைய மகனான ராகுலும் அதே தான் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிற சுஸ்மிதாவும் தன்னுடைய அத்தை கிட்ட, அதாவது கரனுடைய அம்மா கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஏற்கனவே என்கிட்ட ஒருவேளை நான் இறந்து போயிட்டா என்னை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிடாதீங்க, நிம்மதியா கொண்டே அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாருன்னு அழுதபடியே தன்னுடைய மாமியார் கிட்ட அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அந்த அம்மாவுமே ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகன் இப்படிதான் விருப்பப்பட்டிருக்கான், அதனால மகனுடைய உடம்புல கத்திப்பட வேண்டாம் அப்படின்னு நினைச்சு போலீஸ் கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரும்போது தான் அவங்களுடைய காதுக்குள்ள மெல்லமா சில வார்த்தைகள் கேட்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற குணால், அதாவது கரனுடைய தம்பியான இந்த குணால் மெல்லமா தன்னுடைய அம்மாவுடைய காது கிட்ட போயிட்டு, அம்மா தன்னுடைய அண்ணனுடைய வாயில நுர வந்ததை நான் பார்த்தேன், பொதுவாக எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு ஒரு ஆள் இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய உடம்புல சில தீக்காயங்கள்லாம் இருக்கும் தான், ஆனா வாயில நுர வரதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை தான் ஆம்புலன்ஸ்ல இருந்த டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, அதனால எனக்கு என்னமோ இதுல ஏதோ சந்தேகமா இருக்கு, நம்ம வேணா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கலாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தான் அதுல என்ன நடந்திருக்கு, உண்மையிலே அவன் எலக்ட்ரிக் ஷாக் தான் அடிச்சு இறந்து போனானா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும், அதனால போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அந்த அம்மாவும் தன்னுடைய இளையமகன் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டதுனால உடனடியாக போலீஸ் ஆபீசர் கிட்ட வேண்டான்னு சொல்லலான்னு போன அந்த வாயாலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் அடிப்படையில் அந்த குடும்பத்தார்கள் கிட்ட சைன்லாம் வாங்கிட்டு போலீஸ் ஆபீசருடைய அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கு பிறகு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி அங்க மருத்துவர்களுக்கு ஒரு ஆர்டரை போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் கரனுடைய சடலத்தை அடுத்த நாள் திங்கட்கிழமை ஜூலை 14, 2025 அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு மருத்துவர்கள் தயாராகிறாங்க. இறுதியா ஒரு பல மணி நேரம் கிட்ட அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிந்ததுக்கு பிறகு சடலத்தை கரனுடைய அம்மா கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கரனுடைய அம்மா இருக்கிற அந்த வீட்டிலேயே இறுதி சடங்குகள் எல்லாமே வேக வேகமா நடக்க ஆரம்பிக்குது. மொத்த ஏரியாவும் மொத்த குடும்பமும் துக்கத்திலையும் துயரத்திலையும் இருந்த அந்த நேரத்துல தான் கரனுடைய தம்பியான குணாலுடைய கையில ஒரு போனை ஒரு ஆள் கொடுக்கறாங்க. அந்த போனை வாங்கின குணால் இது யாரு போனு அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் கிட்ட கேட்கறாங்க. ராகுலுடைய போனு, அவன் ரொம்ப பிஸியா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனை பார்த்தீங்கன்னா இந்த போனை கொடுத்துரு அப்படின்னு ஒரு அம்மா இந்த குணால் கிட்ட போனை கொடுத்துருக்காங்க. இந்த குணால் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறாருன்னா, நாமளுமே இந்த இறுதி சடங்குல ரொம்ப பிஸியா இருந்ததுனால யாருக்கிட்ட போன் கொடுத்தேன் எங்க இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேட்டிவ் கிட்டயே அந்த போனுடைய பாஸ்வேர்டை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போனை ஓபன் பண்ணி தன்னுடைய நம்பரை எடுக்க போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ரீசன்ட் லிஸ்ட்ல வைஃபை அப்படின்னு பெயர்ல 2 சகப்பு கலர் ஹார்ட் போட்டு ஒரு நம்பர் சேவ் ஆகிருக்கிறதையும் அதுல இருந்து அடிக்கடி கால் மிஸ்டு கால்லாம் வந்திருக்கிறதையும் இந்த குணால் பார்த்து இருந்திருக்காரு. அந்த மொபைலை வாங்கினதுமே இந்த குணாலுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா இவருடைய மாமா பையனான அந்த ராகுலுக்கு வெறும் 23 வயசு தான் ஆகுது, அவனுக்கு மேரேஜ் கூட அப்போ ஆகல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இவன் வைஃபை அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணியிருக்கான் அப்படின்ற சந்தேகத்தோடையே அது யார் நம்பர் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது தான் குணால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான நம்பரை அங்கே பார்க்குறாரு.
இதை தவிர அந்த போன்ல மற்ற ஆப்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கறாரு. முக்கியமா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் செக் பண்ணி பார்க்கறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இன்ஸ்டாகிராம்லயுமே வைஃபை அப்படின்ற பேரில் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அடிக்கடி இவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். அந்த மெசேஜோடைய பேக்ரவுண்ட் கூட பிங்க் கலர்ல ஒரு லவ் ரொமான்டிக் செட்டப்போட இருக்கு அப்படின்னும் அதுல இருக்கிற மெசேஜ் எல்லாமே ரொம்பவே எராட்டிக்கா, அதாவது பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு பேசினா எப்படி ஒரு ஆள் பேசுவாங்களோ அந்த மாதிரி எராட்டிக்கா ஒரு செக்ஷுவல் சாட்டிங்கும். இதை தவிர அவருடைய அண்ணன் இறந்து போன தேதியான ஜூலை 12, ஜூலை 13 அதிகாலை நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் கூட இந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படின்னும் அந்த கான்வர்சேஷன்ல தான் இவருடைய அண்ணனுடைய கொலைக்கான ஆதாரத்தையும் இந்த குணால் பார்த்து இருந்திருக்காரு. அதே ஓம் விகார் காலனியில் ஸ்ட்ரீட் நம்பர் 2ல தான் நீரு தேவ் அப்படின்ற இந்த பெண்மணி, அதாவது கரனுடைய அம்மா வந்து வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த நீரு தேவ் அப்படின்றவங்களுக்கு கரண் தான் முதல் மகன். இரண்டாவதா நான்சி அப்படின்ற ஒரு மகள். இவங்களை வந்து பஞ்சாப்ல வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கணவர் கூட தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. மூன்றாவதா தான் இந்த குணால் தேவ் அப்படின்ற பையன். ஆரம்பத்தில் இந்த மொத்த குடும்பமுமே நீரு தேவ் தற்போதைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இந்த வீட்டை யார் வாங்கினதுன்னா கரண் தேவோடைய அப்பாவும் அவர் கூட சேர்ந்து அவருடைய மாமாவான ஹரிஷ் தேவும் சேர்ந்து தான் அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. இதை தவிர அந்த வீட்டில் தற்போதைக்கு இந்த நீரு தேவும் அவங்களுடைய மகனான குணால் தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. அந்த வீட்டில் 2 கடைகள் இருக்கு. ஒரு கடையில் ஒரு டிஃபன் கடை மாதிரி போட்டு நீரு தேவும் குணாலும் அந்த கடையை பார்த்துக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஒரு கடையில் வந்து தேவ் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற பெயரில் ஒரு நகை கடையா இந்த ஹரிஷ் தேவோடைய மகனான ராகுலான 23 வயது நேர்ந்த இளைஞன் அந்த கடையை நடத்திக்கிட்டு வரான். இப்படி இவங்களுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூகமாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் நொய்டாவில் இந்த கரண் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால ஒரு பிரைவேட் கம்பெனியில், அந்த பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் 2014 இந்த சுஸ்மிதாவை அவர் அந்த இடத்துல பார்க்குறாரு. அங்கே ஒரு கட்டத்தில் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் நட்பா மாறி பின் நாட்களில் காதலா மாறி அது திருமணம் வரைக்கும் போயிருந்திருக்கு. இறுதியாக 2 குடும்பத்தார்கள் சம்மதத்தோட 2015 கரனுக்கும் சுஸ்மிதாவுக்கும் அந்த இடத்துல திருமணம் ஆகுது. அதுக்கப்புறம் 2019 தான் இவங்க முதல் முறையாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இடம் பத்தாததுனால நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போனா தான் சரியா இருக்கும் அப்படின்னு இந்த கரண் நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் தங்கி இருக்கிற அந்த வீட்டில இருந்து பக்கத்து தெருவிலே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க வந்து இந்த கரண் தன்னுடைய மனைவி மற்றும் கை குழந்தையோட அங்க தங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து புதுசா ஒரு லக்ஸரியான வீட்டை வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட்ல 3வது பிளாட்டா ஒரு சொந்தமா பேங்க்ல லோன் எடுத்து வாங்கி இருந்திருக்காரு. அந்த வீட்டுக்கு 2021 வாக்குல போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரியா 2023 இந்த பையனுக்கு 4 வயது இருக்கும்போது பள்ளிக்கூடம் போக ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் வீட்டில் சும்மா இருக்கிறதுனால சுஷ்மிதாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்தில் ஒரு டிராவல் ஏஜென்சி கம்பெனியில் வேலைக்கு போயிருந்திருக்காங்க. மகன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவனை ஸ்கேட்டிங் கிளாஸ்க்கு அழைச்சிட்டு போறது, அதுக்கப்புறம் அங்கிருந்து பாட்டி வீட்டுக்கு போறது அப்படின்னு இப்படிதான் அவங்களுடைய மகனை கரனுடைய அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இரவு நேரங்களில் இந்த அப்பா அம்மா யார் முதல்ல வராங்களோ அதுக்கப்புறம் இந்த பையனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இப்படி உங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் சரியா ஜூலை 13 2025 வாக்குல இந்த கரண் மர்மமான முறையில் அவருடைய வீட்டில் இறந்து போயிருந்திருக்காரு. அவருடைய இறுதி சடங்கு நடக்கிற நேரத்தில் ராகுலுடைய மொபைல் போன் யதார்த்தமா இந்த குணால் கையில் வரும்போது தான் மொத்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. அதுல வைஃப்ன்ற பேர்ல யார் நம்பர் சேவ் ஆயிருக்கு அப்படின்னு இந்த குணால் அந்த போனை பார்த்துட்டு ரொம்பவே பேரதிர்ச்சியா இருக்காரு. ஏன்னா வைஃபின்னு அவன் சேவ் பண்ணி இருக்கிறது வேற யாருமே கிடையாது, இந்த கரனுடைய மனைவியான 35 வயது நேர்ந்த சுஸ்மிதாவுடைய நம்பரை. இவனுக்கு வெறும் 23 வயசு தான். இந்த சுஸ்மிதாவுக்கு 35 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு கிட்ட இவங்க மூத்தவங்க. அவங்கள போயிட்டு எதுக்கு இவன் வைஃப்னு சேவ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற சந்தேகம் இந்த குணாலுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதை தவிர கரனுக்கும் குணாலுக்கும் இந்த ராகுல் வந்து மாமாவுடைய பையன், சுஷ்மிதாவுக்கு பார்த்தா தம்பி முறை வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதனால இவங்க பேரை இப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அப்ளிகேஷன்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இன்ஸ்டாகிராமில் இவங்க 2 பேரும் பல நாட்களா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே எராட்டிக்கா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற கான்வர்சேஷனை பார்த்துருக்காரு. இதை தவிர அவங்க அண்ணன் இறந்து போன அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கு உண்டான பிளான் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த சுஷ்மிதாவும் இந்த ராகுலும் அந்த இன்ஸ்டாகிராம் கான்வர்சேஷனில் தான் பேசியிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே இவர் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. ஒருவேளை இந்த ஃபோன் ராகுல் கையில் போனதுக்கு பிறகு கண்டிப்பாக டெலீட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக அதை எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் உடனடியாக அதை வந்து வேற ஒரு ஃபோனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அது வேற யாரோடையதும் இல்லை, தன்னுடைய அக்காவான நான்சியோடைய மொபைலுக்கு தான் அந்த சாட் கான்வர்சேஷனுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாத்தையுமே தன்னுடைய அக்காவுடைய மொபைலுக்கு
ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருவதற்குள்ளேயே நேரடியாக இந்த அக்காவும் தம்பியும் போயிட்டு தன்னுடைய அண்ணனுடைய இறப்புல இந்த சுஷ்மிதாவும் இந்த ராகுலும் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதுக்கு உண்டான டிஜிட்டல் எவிடன்ஸ் இந்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த ராம் திவாஸ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட வந்து இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, அதனால நாங்கள் இப்போதைக்கு இந்த கேஸை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டோம், நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னா அந்த 2 பேருமே அன்னைக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. அதை மட்டும் அந்த ஆஃபீஸர் பண்ணாமல் உடனடியாக இந்த ராகுலுடைய அப்பாவான இறந்து போன கரனுடைய மாமாவான ஹரிஸ்தேவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருக்காரு. உடனடியாக இதை கேள்விப்பட்ட இந்த ஹரிஸ்தேவ் தன்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னும் அந்த வீட்டையும் இவங்க ஆல்ரெடி ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே அவங்க மேலே கோபம் இருந்ததுனாலையும் அன்னைக்கு சரக்கு போட்டுட்டு வந்து எல்லாருமே கொலை பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் அங்கே இருந்துமே சரிவர எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராததுனால வேற வழி இல்லாமல் லோக்கல் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா புட்டு வைக்கிறாங்க. இதை தவிர நேரடியாக கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சுஷ்மிதா கிட்ட காட்டி அவங்க கிட்ட டைரக்டாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுஷ்மிதாவும் வசமாக மாட்டிக்கிட்டதுனால எப்படி இதில் இருந்து தப்பிக்க போகிறோம் அப்படின்ற பதட்டத்தோடையே அந்த லோக்கல் மீடியா சேனல்லே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தான் அந்த கரனை கொலை பண்ணேன், அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் கிடையாது, என்னை எல்லாமே இன்டியூஸ் பண்ணது இந்த ராகுல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய கணவரான கரனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது, அப்பப்போ ஸ்மோக் பண்ணுவார், சில சமயங்களில் என்னை போட்டு பயங்கரமாக அடிப்பார், என்கிட்ட இருந்து காசெல்லாம் பறிச்சுப்பாரு, இதனால எனக்கு அவர் மேல பயங்கர கோபம் இருந்துச்சு தான். ஆனா அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க சொல்லி அவருக்கு தூக்க மாத்திரை கொடுக்க சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணது எல்லாமே இந்த ராகுல் தான். அதற்கு காரணம் என்னன்னா, ராகுலுடைய அப்பாவான ஹரிஸ்தேவும் இந்த கரனுடைய அப்பாவும் சேர்ந்து தான் இவங்க அம்மா தற்போதைக்கு தங்கியிருக்கிற அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டை இவங்க மட்டும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு கோபம் ஹரிஸ்தேவுக்கு இருந்திருக்கு. இதன் காரணமாவே அடிக்கடி இந்த கரண் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால கரனை எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற ஒரு கோபம் ஹரிஸ்தேவுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய போட்டோவை மார்பிங்லாம் பண்ணி இன்டர்நெட்ல வெளியிட்டுருவான் அப்படின்ற மாதிரி என்ன மிரட்டினா. அதன் காரணமாக தான் வேற வழி இல்லாம அவன் கொடுத்த அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய கணவருடைய சாப்பாட்டில் கொடுத்ததாகவும் அதே சமயம் ராகுல் தான் அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக்கே கொடுத்து கொலை பண்ணா அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த அந்த மீடியா முன்னாடி சொல்லி இருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் ராகுல் கிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவன் என்ன சொல்லி இருந்திருக்கானா, முழுக்க முழுக்க பண்ணது எல்லாமே இந்த சுஷ்மிதா தான். ஏன்னா நான் ஒரு நாள் சுஷ்மிதாவுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு லக்னோவில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போனேன். அங்கே சுஷ்மிதாவுடைய அம்மாவும் சுஷ்மிதாவும் அங்கே இருந்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஏதோ சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு என்னை வந்து மயக்கமடைய வச்சு என்னை பலவிதமான ஆங்கிளில் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மேற்கொண்டு நான் அதில் இருந்து தப்பிக்கணும்னா நீ கரனை வந்து கொலை பண்ண மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னை மிரட்டினா. அதன் காரணமாக தான் நான் இந்த கரனை வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து நான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் தூக்க மாத்திரை எதுவுமே நான் கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருந்திருக்கான். ஆக மொத்தம் கரனை கொலை பண்ணதுல இந்த 2 பேருக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த லோக்கல் மீடியாவுடைய நியூஸ் மூலமாவே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நியூஸ்ல இந்த செய்தி வந்து வேக வேகமா பரவலா பேசப்பட ஆரம்பிச்சதுமே அத்தாரிட்டிஸ் எல்லாமே இந்த கேஸ்ல நாட்டம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இமிடியேட்டா அந்த உத்தம் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வழக்கு பதிவு பண்ணி இந்த 2 பேருமே அவர் இறந்து போய் 6 நாட்கள் கழித்து ஜூலை 19ஆம் தேதி தான் கைது பண்ணி இருந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லுமே இறந்து போனதுக்கான காரணம் அதீத தூக்க மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் எலக்ட்ரிக் ஷாக் வச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருந்திருக்கு. இதனால உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு 2 பேர்கிட்டையும் துருவி விசாரணை பண்ணும்போது தான் போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான கன்ஃபெஷனை 2 பேரும் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுஷ்மிதாவுடைய மகன் வந்து அந்த ஸ்கேட்டிங் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க பாட்டி வீட்டுக்கு தானே போவாங்க. அப்படி பாட்டி வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய மகனை பிக்கப் பண்றதுக்கு சுஷ்மிதா இரவு நேரங்களில் போவாங்க. அப்போ அதே வீட்டில் தான் இந்த ராகுல் வந்து தேவ் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு கடை வச்சு நடத்திக்கிட்டு வரதுனால அந்த நேரங்களில் இந்த சுஷ்மிதாவை பார்க்கறது வழக்கம். இப்படி அவங்க டெய்லியும் பார்க்க ஸ்மைலா அது மாறுது. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ஹாய் ஹலோன்னு போக ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் ஆரம்பத்தில் அந்த கான்வர்சேஷன் நகருது. இன்னொரு பக்கம் கரண் அந்த ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருந்தது. தன்னுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. இதனால பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட்டும் சண்டையும் அடிக்கடி சுஷ்மிதாக்குள்ளேயும் கரண்குள்ளேயும் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் தான் தன்னுடைய லைஃப்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே மொத்தமா இந்த ராகுல் கிட்ட இந்த பொண்ணு ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறா. அடிபட்ட மானதான் ஈஸியா வேட்டையாடிட முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ராகுல் இந்த சுஷ்மிதாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் நல்லவன் மாதிரியும் ஒரு டிராமாவை நடத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருடைய மெசேஜுக்கு வெயிட் பண்ற அளவுக்கு போய்
போய் அது ஒரு கட்டத்தில் கள்ளக்காதலா மாற ஆரம்பிச்சு 2 பேரும் சீக்கிரட்டா மீட் பண்ணிக்கிறது, இதை தவிர ரொம்பவே மோசமா பேசிக்கிறது அப்படின்னு இவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாமே போக ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் இந்த கரனுக்கு அடிக்கடி நைட் ஷிஃப்ட் இருக்கிறதுனால அந்த சந்தர்ப்பத்தை இந்த ராகுல் பயன்படுத்திக்கிட்டு அந்த லக்ஸரி அபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வரது, அங்கே 2 பேரும் உல்லாசமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து கரனுக்கும் சுஷ்மிதாவுக்கும் பயங்கரமான சண்டைகள்லாம் ஆர்கியூமெண்ட்லாம் அந்த வீட்டில் எழ ஆரம்பிக்குது. ஆனால் கரனுக்கு கடைசி வரைக்கும் இந்த ராகுல் அப்படின்ற பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் தன்னுடைய மனைவி இருக்கா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இன்னொரு பக்கம் மொத்த குடும்பத்தார்களுக்கும் இந்த ராகுல் வந்து சுஷ்மிதாவுக்கும் ஒரு தம்பி முறை மாதிரி தான் வரும் அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் யாருக்குமே எந்த சந்தேகமே வரல. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் ராகுல் அந்த வீட்டுக்கு போகிறது, இந்த சின்ன பையனை அழைச்சிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுறது அப்படின்னு எல்லா வேலைகளையுமே பார்த்துருந்துருக்கான். இப்படி போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் கரனுக்கும் சுஷ்மிதாக்கும் ஒரு நாள் பயங்கரமான சண்டை ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த கோபத்தில் இவன் என்ன சொல்றானா, என்னுடைய கணவரான கரண் கிட்ட நிறைய காசு இருக்கு, நிறைய சேர்த்து வச்சிருக்காரு, அவரை போட்டு தள்ளிட்டா அவருடைய காசை எடுத்துட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டு நிம்மதியாக வாழலாம், மேற்கொண்டு அவருடைய இறப்பை வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிட்டோம்னா நாம இதில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்காவான சதி திட்டத்துக்குள்ள அவங்க ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த ராகுல் எப்படியோ ஒரு 30-40 தூக்க மாத்திரை கிட்ட வாங்கி இந்த சுஷ்மிதா கிட்ட கொடுத்துருந்துருக்கான். அதுக்கப்புறம் சுஷ்மிதா சரியா ஜூலை 12, 2025 வாக்கில் சனிக்கிழமை டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த தன்னுடைய கணவருக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தயிரில் தூக்க மாதிரியே தூள் மாதிரி இடிச்சு உடச்சி அதை தயிருக்குள்ள கலந்து தன்னுடைய கணவர்கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் கரண் வந்து எனக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டதுனால சாப்பாட்டில் மீதம் இருக்கிற தூக்க மாத்திரையே கலந்துருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுமே கரனுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சு அவர் தன்னுடைய ரூம்ல போயிட்டு தூங்கி இருந்திருக்காரு. ஆனால் திடீர்னு 2 மணிக்கெல்லாம் கரண் கொரட்டை விடுற சத்தம் இந்த சுஷ்மிதாவுக்கு கேட்கும்போது பகீர்னு ஆகியிருந்திருக்கு. நம்ம கொடுத்த மாத்திரை எதுவுமே வேலை செய்யல, கரண் நிம்மதியா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் இன்னமும் உயிரோட இருக்காரு, கண்டிப்பா அவர் காலையில எழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ கால் மூலமா கரண் மூச்சு விடுறத இந்த ராகுலுக்கு காட்டி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் ராகுலுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஓவர் டோஸ் மாத்திரை ஒரு ஆளுக்கு கொடுத்ததுக்கு பிறகு அவங்க இறந்து போவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத நீ நெட்ல சர்ச் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. உடனே அவன் என்ன சொல்றானா, பேலன்ஸ் எவ்வளவு மாத்திரை இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு வந்து சுஷ்மிதா 2-3 மாத்திரை தான் இருக்குன்னு சொல்றான். உடனே ராகுல் என்ன ரிப்ளை பண்றானா, நீ அந்த மாத்திரையை எப்படியாவது அவருடைய வாய்க்குள்ள போட பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளுமே என்ன பண்ணியிருக்கா, அந்த மாத்திரையை வாய்க்குள்ள திணிக்க பார்த்திருக்கா. ஆனா அவர் நல்ல தூக்கத்துல இருக்கிறதுனால அவரால் அதை முழுங்க முடியல. உடனே அவன் மெசேஜ்ல என்ன சொல்றானா, என்னால தண்ணி மட்டும் தான் கொடுக்க முடியுதே தவிர மாத்திரையை கொடுக்க முடியல, அதனால நீ வா அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த ராகுல் என்ன ரிப்ளை பண்றானா, எலக்ட்ரிக் ஷாக் கொடு அப்படின்னு சொல்றான். உடனே சுஷ்மிதா என்ன ரிப்ளை பண்றானா, எப்படி எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கிறது, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னதுமே அதற்கு ராகுல் என்ன ரிப்ளை பண்றானா, வயருடைய முனையை சீவிட்டு அதை டேப் வச்சு அவருடைய உடம்பு மேல எங்கேயாவது ஒட்டி வச்சுட்டு பிளக்கை ஆன் பண்ணி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நேரா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் தான் இந்த ராகுல் நள்ளிரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கின நேரத்தில் இந்த கரனுடைய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிருந்திருக்கான். துரதிர்ஷ்டவசமா அந்த அபார்ட்மெண்ட்ல எந்த சிசிடிவியுமே இல்லை. இது எல்லாமே ராகுலுக்கு சாதகமாக அமைய ஆரம்பிச்சு அன்றைய நாள் நள்ளிரவு நேரத்தில் கரனுடைய வீட்டுக்குள்ள நுழைந்து வயரெல்லாம் சீவி விட்டு கையில் டேப் அடிச்சு ஒட்டி விட்டுறான். நெஞ்சிலுமே டேப் அடிச்சு ஒட்டி விட்டுட்டு அந்த பிளக்கை ஆன் பண்ணி விட்டுட்டு அவர் துடிக்க துடிக்க எலக்ட்ரிக் ஷாக்கில் இறந்து போறத இந்த மனைவியான சுஷ்மிதாவும் இந்த ராகுலும் கண் கூட பார்த்துருந்துருக்காங்க. அடுத்த நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையை நிம்மதியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நிம்மதியாக தூங்க போன கரனுக்கு இப்படி ஒரு சாவு வரும் அப்படிங்கிறத அவர் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஏன் சாகுறோம், எதுக்கு சாகுறோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் தான் கரண் அன்றைய நாள் இறந்து போயிருந்திருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு சாவுன்னு பார்த்துக்கோங்க. கடைசி வரைக்கும் இறந்து போன அந்த கரனுக்கு தன்னுடைய மனைவி தான் தன்னை கொலை பண்ணா அப்படிங்கிறது தெரியாமலே தான் அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வந்து நைட்டு தூங்கும்போது மொபைல் சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதில் சார்ஜ் அடிச்சு தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவை நடத்தியிருக்கா. எல்லாருமே நம்பியிருக்காங்க. ஆனால் குணால் மட்டும் நம்பாமல் இருந்ததுனால தான் இந்த மொத்த கேஸுமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. ஒருவேளை குணாலும் சரின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் வேண்டான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது எதுவுமே வெளியில் தெரிஞ்சிருக்காது. இன்னொரு விஷயம், அந்த குணாலுடைய கையில் ராகுலுடைய மொபைல் வரலனாலும் இது எதுவுமே வெளியில வந்திருக்காது. எந்த பிரச்சனையுமே இல்லாம ராகுலும் சுஷ்மிதாவும் அவங்களுடைய பிளான்ல சக்சஸ் ஆகி எங்கேயாவது வெளியில சந்தோஷமா இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்தா கர்மா கடைசியில எப்படி கோத்து விட்டு இருக்குன்னு பாருங்க. இயற்கை கிட்ட இருந்தும்
இருந்தும் இந்த கர்மா கிட்ட இருந்தும் மனிதன் என்னைக்குமே தப்பவே முடியாது. ஒரு ஆள் என்ன பண்றானோ அதே தான் அவனுக்கு டபுளா கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நாம ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து உதவி பண்ணோம்னா வேற ரூபத்துல நமக்கு அது 100 ரூபாயா வந்து சேரும். அதே மாதிரி அந்த 10 ரூபாய ஒரு ஆள் கிட்ட இருந்து திருடணும்னா வேற ரூபத்துல நமக்கு 1000 ரூபாய் சம்பந்தமே இல்லாம செலவாகும். இந்த மாதிரியான கர்மா கால்குலேஷனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த ராகுலும் சுஷ்மிதாவும் இந்த கரணை கொலை பண்ணிட்டு நம்ம நிம்மதியா வாழலாம், இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவோம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு கடைசியில எங்கேயுமே வாழ முடியாம ஜெயில கம்பி என்ற ஒரு நிலைமைக்கு உள்ளாகி இருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுஷ்மிதாவும் இந்த ராகுலும் செஞ்சுட்டாங்க அப்படிங்கறத அந்த மொத்த ஏரியாவும் மொத்த ஃபேமிலியும் கேட்கும்போது எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருந்திருக்காங்க. சுஷ்மிதாவுக்கு ஒருவேளை ராகுல் கூட தான் வாழணும் அப்படின்னா இந்த கரணை டிவோர்ஸ் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா டிவோர்ஸ் கூட உனக்கு பண்ண மனசு வரனா எங்கேயாவது ஓடி போய் இந்த ராகுல் கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ந்திருக்கலாம். எதுக்காக இந்த அப்பாவியான கரணை கொலை பண்ணணும்? நிம்மதியா தன்னுடைய குடும்பத்துக்காக ஏன் உனக்கும் சேர்த்து தானே அந்த வீட்டை வாங்கியிருக்காரு, கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. ஆனா அதை எதையுமே பார்க்காம வெறும் அல்ப ஆசைக்காக இந்த ராகுல் கூட சேர்ந்து அநியாயமா அந்த அப்பாவியான மனுஷனை கொலை பண்ணதை கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. கண்டிப்பா நீதிமன்றம் ஏதாவது ஒரு கடுமையான தண்டனையை தான் இந்த 2 பேருக்குமே கொடுக்கணும். நம்முடைய லைஃப்லையுமே இந்த மாதிரி பல பெண்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது ஆறுதல் தேடி ஒரு பையன்கிட்ட சொல்ல போகும்போது அவங்க ஈஸியாக அந்த வலையில சிக்கி அவன் நல்லவன் மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு அவங்கள ஈஸியாக கரெக்ட் பண்ணி விபரீதத்தில் மாட்ட வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் மாட்டிக்க கூடாது. எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத தான் இந்த கேஸ் நமக்கு எடுத்து உரைக்குது அப்படிங்கிறத நான் நம்புறேன். உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஆறுதல் வேணும்னா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த ராகுல் பற்றியும் சுஷ்மிதா பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.